வாசம் முடித்தோம், ஓராண்டு காலம் அஞ்ஞானவாசம் கழித்து வந்தோம், கொடுக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனை தூது அனுப்பினார்கள். கிருஷ்ணனும் தூது சென்று துரியோதனத்திலே நாடு கேட்கிறான். துரியோதனன் நாடு கொடுக்க மறுத்துவிட்டார். நாடு கொடுக்க மறுத்தாயானால் பாண்டவர்கள் உண்மையை போர் தொடுப்பார்கள், போருக்குத்தான் தயாரா என்று பகவான் கண்ணன் துரியோதனனை கேட்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் போருக்குத்தான் தயார் தயார் தயார், சத்தியம் சத்தியம் என்று அருகில் இருந்த தூணிலே இருந்த சத்தியம் செய்தார். அந்த விதமாக பாண்டவர்களுக்கு போரானது ஏற்பட்டது. அந்த போரிலே எவ்வளவு சக்தியானவங்க தெரியுது பாருங்க. 5 பாண்டவர் எவ்வளவு சக்தியானவங்க. அர்ஜுனனுடைய பானம் பட்டு கர்ணன் பீமசேனனானவன் துச்சாதனை பார்த்து, அடே துச்சாதனா, திரௌபதியை எந்த கையை பிடித்தார்? அவருடைய கூந்தலை பிடித்து இழுத்து வந்த எந்த கையில்? இடது கையை காண்பித்தார். ஆத்திரம் அடைந்த பீமசேனனானவன், அடே துச்சாதனா, இந்த கையில தானே பிடிச்சு திரௌபதியை இழுத்து வந்த அவருடைய கூந்தலை என்று கூறி அவனுடைய இடது கையை உடித்து பிச்சு எறிந்தான். அது மட்டுமல்ல, தன் கையிலே இருக்கின்ற கதாயத்தை பயன்படுத்தி அந்த துச்சாதனுடைய மார்பினை பிளந்தான். அவன் மார்பிலே இருந்து வருகின்ற உதிரத்தை எடுத்து குடிப்பதற்கு முற்பட்டான். அப்ப பார்த்தார் பகவான் கண்ணன், பீமா, அந்த துச்சாதனுடைய உதிரத்தை குடிக்காது, அவனுடைய துர்குணம் எல்லாம் உனக்கு வந்துடும். இந்த துச்சாதனுடைய உதிரத்தை குடிப்பதாக சத்தியம் செய்திருக்கின்றேன், குடிக்காவிட்டால் என் சத்தியம் பொய்யாகிவிடும் என்றார். என்ன செய்றேன்? அவன் உதிரத்தை வாயில போட்டு குப்பிச்சு கீழே துப்பிடுறாங்க. அந்த விதத்திலே துச்சாதனுடைய உதிரத்தை எடுத்து வாயில செலுத்தி கொப்பளித்து கீழே துப்பிவிட்டான் பீமசேனன். மறுபடியும் துரியோதனன் எங்கே இருக்கின்றான்? அவனிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்று துரியோதனன்
நான் வண்டி